ஒரு பொண்ணு அவன் முகத்தை கண்ணாடியில பாக்குறா. முகம் ரொம்ப அகோரமா இருக்கு. உடனே கையில இருக்க போன் எடுத்து எதையும் மாத்த ட்ரை பண்றா. ஆனா மாற மாட்டேங்குது. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, அந்த பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல இருக்க ஒரு டீச்சர் ஒரு ஃபேஸ் ஆப் கொடுத்திருப்பாங்க. அந்த ஆப்ல போட்டோ அப்லோட் பண்ணி போட்டோல என்னெல்லாம் சேஞ்ச் ஆகுறோமோ அது பிசிக்கலாவும் சேஞ்ச் ஆகுது. அதே நேரத்துல நம்மளோட நாலேஜை வித்து தான் அந்த அழகை வாங்குற மாதிரி அதுல செட் பண்ணிருப்பாங்க. இங்க லில்லின்னு ஒரு பொண்ணு அவங்க ஸ்கூல்லயே அவ தான் ரொம்ப டாப் ஸ்டூடெண்டா இருப்பா. அவ கையில அந்த ஆப் வரப்போ அவளோட பியூட்டியை சேஞ்ச் பண்றதுக்காக அவ நாலேஜை கொஞ்சம் கொஞ்சமா விற்க ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் அவ காலேஜ் போறப்போ அந்த காலேஜ்ல இருக்க எல்லாரும் அவளை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதே நேரத்துல அந்த டீச்சரும் நீ ரொம்ப அழகா இருக்குன்னு அவளை என்கரேஜ் பண்றாங்க. அவ காலேஜ்ல ரொம்ப நாளா ஒரு பையனை சைட் அடிச்சிட்டு இருப்பா. அந்த பையனோட வீட்ல இந்த வீக்கெண்ட் பார்ட்டி இருக்குன்னு எல்லாரும் சொன்ன உடனே அங்க போலான்னு அவளும் டிசைட் பண்றா. அந்த ஆப் யூஸ் பண்ணி மறுபடியும் அவ ஃபேஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றா. அவ காலேஜ் போலான்னு கிளம்பி போறப்போ அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு என்னாச்சு உன் ஃபேஸுக்கு, ஏன் உன் லிப்ஸ் எல்லாம் இப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. அதுக்காக எனக்கு இப்படி இருக்கதான் பிடிச்சிருக்கு, என் லைஃப்ல நீங்க தலையிடாதீங்கன்னா அவங்களே திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போறேன். அந்த பொண்ணோட காலேஜ்ல ஒரு மேக்ஸ் காம்படிஷன் நடக்குது. எல்லாருமே வந்துடுறாங்க. அந்த பொண்ணு மட்டும் லேட்டா போறா. அந்த காம்படிஷன்ல கேக்குற எல்லா கேள்விக்குமே தப்பு தப்பா பதில் சொல்றா. ஏன்னா அவளுக்கு எந்த கேள்விக்குமே பதில் தெரியல. அதனால அந்த டீமே தோத்து போயிடுது. அங்க லில்லியோட ஃப்ரெண்ட் வந்து நீ எப்பவுமே அழகை பத்தி யோசிக்கிறதால தான் உனக்கு எந்த பதிலும் தெரியலன்னு சொல்லி திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறா. அவனோட மேக்ஸ் சார் வந்து இனிமே நீ இந்த டீம்ல கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. ஆனா லில்லி அதை பத்தி எல்லாம் எதுவுமே கவலைப்பட மாட்டேங்கிறா. அழகா இருக்கணுங்கிற விஷயத்துல மட்டும் ரொம்ப கான்சியஸா இருக்கா. அதே நேரத்துல அந்த ஆப் கொடுத்த டீச்சரும் வந்து நீ அழகா இருக்கதாலதான் உண்மையில பொறாமப்படுறாங்கன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டு போறா. இப்போ லில்லி பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போறா. அவளே எல்லா பசங்களும் பாக்குறாங்க. அப்ப அவ கிரஷா பார்த்த பையனும் அவகிட்ட வந்து பேசுறான். லில்லிக்கு இதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த பையன் அங்கிருந்து போயிடுறான். அந்த பார்ட்டிக்கு இன்னொரு பொண்ணோட உடனே அந்த பையன் நான் போய் அந்த பொண்ணை பார்த்து வரேன்னு லில்லி கிட்ட சொல்லிட்டு போறான். ஆக்சுவலா இப்ப கொஞ்ச நாளா தான் அந்த பொண்ணு நல்லா படிக்க ஆரம்பிச்சிருப்பா. இதை பார்த்து லில்லி பொறாமப்படுறா. உடனே அந்த ஆப் யூஸ் பண்ணி அவ ஃபேஸை இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் ட்ரை பண்றா. ஆனா அவங்க முகம் திடீர்னு ரொம்ப விகாரமா மாறிடுது. அந்த ஆப்பை எவ்வளவு முறை சேஞ்ச் பண்ணாலும் அவ ஃபேஸ் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது.